கோடர்ஸ், வெல்கம் டு பீட்டா அகாடமி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட் அரே மெத்தட்ஸ். ஆல்ரெடி நம்ம அரேனா என்ன, எப்படி ஒரு அரேவை கிரியேட் பண்றது, அதுல இருக்க எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்றது, ப்ராப்பர்ட்டி பத்திலாம் பார்த்தோம். ஸோ இந்த டாபிக்ல அதோட மெத்தட்ஸா கான்செப்ட்ஸை இந்த டாபிக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். சம் ஃப்ரூட்ஸை ஒரு அரேவில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டா ஒரு அரே தானா அப்படிங்கிறது எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் அரே டாட் இஸ் அரே அப்படிங்கிறது நம்ம ஒரு கீவேர்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அரேவை ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு. அந்த வேரியபிள் நேமை இந்த ப்ராக்கெட் குள்ள கொடுக்கணும். இப்ப சேவ் பண்றேன், எனக்கு பாத்தீங்கன்னா ட்ரூ அப்படிங்கிறது வருது. ட்ரூ அப்படின்னா இது ஒரு அரே அப்படின்னு மீனிங். ஸோ அதனால நமக்கு ட்ரூ அப்படின்னு வருது. இது அரே கிடையாது, ஒரு நம்பரை ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இதை நான் இது அரேவான்னு கேட்கிறேன், நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ நம்ம ஒரு அரேவை வச்சு இது அரேவான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏதாவது நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது டேட்டாவை ஆட் அண்ட் ரிமூவ் இப்படி பண்றது அரேல. அதை நம்ம டூ டைப்ஸா பண்ணலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீரோத் இண்டெக்ஸ்ல இருந்து டேட்டாவை ஆட் அண்ட் ரிமூவ் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து டேட்டாவை ஆட் அண்ட் ரிமூவ் பண்றது. நம்ம ஃபர்ஸ்ட் ஜீரோத் இண்டெக்ஸ்ல எப்படி டேட்டாவை ஆட் அண்ட் ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற அரேவை நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அரே மெத்தட்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ஷிஃப்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிற அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். நான் ஜீரோத் இண்டெக்ஸ்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு பிஃபோரோ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரேப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்றது அன்ஷிஃப்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணி டேட்டாவை ஆட் பண்ணலாம். அடுத்தது ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோத் இண்டெக்ஸ்ல இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். நான் கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்குது இங்க ஆட் ஆயிருக்கிறதும், நெக்ஸ்ட் நான் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் அந்த கிரேப்ஸை நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு இங்க தெரியும். செகண்ட் பார்க்குற ஆரஞ்சு டிஃபால்ட் அரே நம்ம இங்க கிரியேட் பண்ணியோம், ஆரஞ்சு மேங்கோ ஆப்பிள். ஸோ அது இங்க இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஜீரோத் இண்டெக்ஸ்ல டேட்டாவை ஆட் அண்ட் ரிமூவ் பண்றதுக்கு அன்ஷிஃப்ட் ஷிஃப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, லாஸ்ட் இண்டெக்ஸ்ல டேட்டாவை ஆட் பண்றதுக்கு ரிமூவ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புஷ் அண்ட் பாப். ஸோ இந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை இப்போ பார்க்கலாம். நான் இதே ஃப்ரூட்ஸ் அரேவை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, லாஸ்ட் இண்டெக்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா, அடுத்தது கிரேப்ஸை நான் முன்னாடி ஆட் பண்ணியிருந்தேன், இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ்ல ஆட் பண்றேன். நான் கிரேப்ஸ் ஆட் பண்ணது ஜீரோத் இண்டெக்ஸ்ல நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அரேவில் பனானாக்கு அப்புறம் கிரேப்ஸ் இருக்காது, ஆரஞ்சுக்கு முன்னாடி கிரேப்ஸ் இருக்காது. நான் பனானாவுக்கு அப்புறம் நான் கிரேப்ஸ் அப்படிங்கிற ஃப்ரூட்டை ஆட் பண்றேன். உங்களுக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ்ல டேட்டா ஆட் ஆயிருக்குது. ஸோ நீங்க லாஸ்ட் இண்டெக்ஸ்ல டேட்டாவை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க புஷ் மெத்தட் யூஸ் பண்ணணும். நீங்க ஜீரோத் இண்டெக்ஸ்ல டேட்டாவை ஆட் பண்ணணும்னா அன்ஷிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ரிமூவ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஜீரோத் இண்டெக்ஸ்ல டேட்டாவை ரிமூவ் பண்ணணும்னா. ஓகே, இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ்ல டேட்டாவை ரிமூவ் பண்றதுக்கு பாப் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு டிஃபால்ட்டா லாஸ்ட் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஃபோரா எனக்கு கிரேப்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், பாப் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பனானாவுக்கு அப்புறம் நமக்கு அந்த கிரேப்ஸ் அப்படிங்கிற அந்த டேட்டா இங்க இல்லை. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ்ல டேட்டாவை ஆட் அண்ட் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம புஷ் அண்ட் பாப் மெத்தட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அரேவுக்குள்ள இருக்க டேட்டா இந்த அரேவுல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ளூட்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். நான் இந்த அரேல செரி அப்படின்னு ஃப்ரூட் இருக்கான்னு கேட்கிறேன். நம்ம அரேவில் செரி அப்படிங்கிற ஃப்ரூட் கிடையாது. நான் இப்போ சேவ் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா செரி அப்படிங்கிற ஃப்ரூட் அரேவில் கிடையாது. ஸோ அதனால நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. நான் மேங்கோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஃப்ரூட் நம்ம அரேவில் இருக்கு. ஸோ ட்ரூ அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு அரேக்குள்ள ஒரு டேட்டா இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணி நம்ம ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு அரேவில் இருக்க ஒரு டேட்டா அது எந்த இண்டெக்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்கு
அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட அரேவ்ல ஆப்பிள் பாத்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால நமக்கு 2 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரஞ்சு பாத்தீங்கன்னா 0த் இண்டெக்ஸ், மேங்கோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஆப்பிள் பாத்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ அதனால நமக்கு 2 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அரேவ்ல 6 டேட்டாஸ் இருக்கு. நமக்கு தெரியுது. பட் ப்ரோகிராம் வைஸ் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணி எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லென்த் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ நமக்கு 6 அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா நம்மளோட அரேவ்ல 6 டேட்டாஸ் இருக்கு. அதனால அதோட லென்த்த வந்து நமக்கு 6 அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. நம்ம லென்த் டிஃபைன் பண்ணிட்டாவே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேக்குள்ள இருக்க டேட்டாவ நம்ம லூப் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நான் என்ன குடுக்குறேன்னா, அரே அதோட லென்த் என்ன 6. அப்ப நமக்கு 6 டைம்ஸ் லூப் ஆகும். அந்த டேட்டாஸ் நமக்கு லூப் ஆகி நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம லென்த் யூஸ் பண்ணி சில விஷயங்கள பண்ண முடியும். இதுதான் காமனா யூஸ் பண்ற அரே மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக்ல ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.